சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது சமூக அறிவியல் பருவம் 1ல தமிழகத்தின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற 4th லெசன் தான் பார்க்க போறோம். வினா விடைகளா, அதுவும் சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற அடிப்படையில இந்த கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். இதுல கிட்டத்தட்ட 90 வினாக்கள் இந்த ஒரு பாடத்திலேயே நம்ம எடுத்திருக்கிறோம். பத்தாவதுக்கு கூடுதல் தகவல்களும் உங்களுக்கு இருக்கு. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில் கொடுத்து நான் சொல்றேன். டெட்டுக்கு படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேப்பர் 2க்கு படிக்கிறவங்களுக்கு இது ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். இந்த ஒரு வீடியோவை இந்த ஒரு லெசனுக்கு போதுமானதா இருக்கும். இதை நம்ம எப்படி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகின்ற அடிப்படையில கூடுதல் தகவலோட தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். உலகின் மிக தொன்மையான மெசபடோமியா நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? உலகின் மிக தொன்மையான மெசபடோமியா நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. மெசபடோமியா நாகரிகம் தான் உலகின் மிக பழமையான நாகரிகமா கருதப்படுது. மா நாய்க்கன் என்ற சொல்லின் பொருள் என்ன? மா நாய்க்கன் என்ற சொல்லின் பொருள் கடல் வணிகன். சிலப்பதிகார நாயகியான கண்ணகியினுடைய தந்தை பெயர் தான் மா நாய்க்கன். இது பூம்புகார் ஒரு சிறந்த கடல் வணிக துறைமுக நகரம் அப்படிங்கறத உறுதிப்படுத்துது. நாய், ஏன்னா கோவலன் பின்னாடி நம்ம கண்ணகி நாய் மாதிரி அலைஞ்சா, அதனாலதான் கண்ணகியுடைய அப்பா பேரு மா நாய்க்கன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கோவலனுடைய அப்பா பேர் மாசாத்துவான் அப்படின்னு சொல்லி வரும். அதனால நாய்னாவே கண்ணகி தான் நாய் மாதிரி கோவலன் பின்னாடி அலைஞ்சா அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. மா நாய்க்கன் அப்படின்னா என்ன பொருள்? கடல் வணிகன். சிலப்பதிகார நாயகன் கோவலனின் தந்தை மாசாத்துவான் ஆவார். இதன் பொருள் பெரும் வணிகன். சிலப்பதிகார நாயகனான கோவலனுடைய தந்தை பெயர் மாசாத்துவான். அவருடைய பெயருக்கான பொருள் பாத்தீங்கன்னா, நிலப்பரப்பில் பெரும் அளவில் வணிகம் செய்பவர்களை குறிக்கும் ஒரு சொல் பெரும் வணிகன். நிலப்பரப்புல பெரும் அளவுல வணிகம் செய்பவர். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கடல் வணிகன். இது நிலப்பரப்புல வணிகம் செய்யக்கூடிய ஒரு பெரும் வணிகர். பூம்புகார் துறைமுகம் எந்த ஆற்றின் கரையில் அமைந்திருந்தது? பூம்புகார் துறைமுகம் எந்த ஆற்றின் கரையில் அமைந்திருந்ததுன்னு பாத்தீங்கன்னா காவிரி ஆறு. காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்கால மயிலாடுதுறை அருகே பூம்புகார் அமைந்திருந்தது. காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்கால மயிலாடுதுறை அருகே பூம்புகார் அமைந்திருந்தது. பூம்புகார் நகரத்து வணிகர்களின் நேர்மையை போற்றும் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறையாது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பூம்புகார் நகரத்து வணிகர்களின் நேர்மையை போற்றும் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறையாது என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் பட்டினப்பாலை. ஏன்னா பட்டினத்துலதான் எப்பவுமே பாத்தீங்கன்னா வணிகர்கள் அதிகமா வணிகம் செய்வாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறையாது அப்படிங்கிற இந்த வரிகள் பட்டினப்பாலையில தான் இடம்பெற்றிருக்கு. பட்டினப்பாலையினுடைய ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா கடியலூர் உருத்திரன் கண்ணனார். இந்த பட்டினத்துல இருக்கக்கூடிய வணிகர் வியாபாரம் பண்றது பாத்தீங்க அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்களுடைய கண்ணெல்லாம் கடுக்கு கடுக்கு உறுத்திக்கிட்டே இருந்ததாமா அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டினப்பாளையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரன் கண்ணனார். வணிகர்கள் சரியான விலைக்கு பொருட்களை விற்றதை இந்நூல் விளக்குகிறது. பட்டினப்பாளையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரன் கண்ணனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிபி 2ஆம் நூற்றாண்டு. இவரது காலத்தை கொண்டே பூம்புகார் நகரத்தின் தொன்மையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதினாரு. அவருடைய காலமும் பாத்தீங்க அப்படின்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு தான். பட்டினப்பாளையினுடைய ஆசிரியர் உருத்திரன் கண்ணனாருடைய காலமும் சமகாலத்தவர் தான் இவரும். பூம்புகாரில் வடமலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தங்கம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது? பூம்புகாரில் வடமலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தங்கம் மெருகூட்டப்பட்டு மீண்டும் ஏற்றுமதி செய்யப்பட்டது. தங்கம் மெருகூட்டப்பட்டு மீண்டும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது ஒரு சிறப்பான வணிக முறையாகும். பூம்புகார் வணிகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வந்த பொருட்கள் யாவை? பூம்புகார் வணிகத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து வந்த பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா அகில் மற்றும் சந்தனம். இயற்கை வளங்கள் நிறைந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வாசனை பொருட்கள் துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டன.
கீழ்கண்டவற்றில் பூம்புகார் வணிகத்தில் தென்கடல் பகுதியிலிருந்து கிடைத்த பொருள் எது? கீழ்கண்டவற்றுள் பூம்புகார் வணிகத்தில் தென்கடல் கடல் பகுதியிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? முத்து தான் கிடைக்கும். பாண்டி நாட்டு தென்கடல் பகுதியில் இருந்து உயர்தர முத்துக்கள் பூம்புகார் சந்தைக்கு கொண்டு வரப்பட்டது. கீழ்கடல் பகுதியிலிருந்து பூம்புகாருக்கு வந்த பொருள், அதாவது கிழக்கு பகுதி. கீழ்கடல் அப்படிங்கிறது கிழக்கு பகுதியிலிருந்து பூம்புகாருக்கு வந்த பொருள் பாத்தீங்கன்னா பவளம். பவளம் எப்பவுமே நம்ம காலுக்கு அடியில கீழே தான் கிடக்கும். முத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்கடல்ல இருக்கும். அப்படிங்கிற ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கு கடல் பகுதிகளில் இருந்து விலை உயர்ந்த பவளங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. ஈழத்திலிருந்து பூம்புகாருக்கு இறக்குமதி செய்யப்பட்டவை. ஈழம் அப்படின்னா இலங்கை. ஈழத்திலிருந்து பூம்புகாருக்கு இறக்குமதி செய்யப்பட்டவை பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்கள். அண்டைய நாடான ஈழத்திலிருந்து தேவையான உணவுப் பொருட்கள் கடல் வழியாக வந்தடைந்தன. பூம்புகார் துறைமுகத்தில் குதிரைகள் எவ்வழியாக இறக்குமதி செய்யப்பட்டன? குதிரைகள் பாத்தீங்க அப்படின்னா கடல் வழியா தான் வந்து கொண்டு வந்தாங்க. அரேபியாவில இருந்து தரம் மிக்க குதிரைகள் கப்பல்கள் மூலமா பூம்புகாருக்கு கொண்டு வரப்பட்டன. தரை வழி தடங்கள் வழியாக பூம்புகாருக்கு வந்த முக்கிய பொருள் எது? தரை வழி தடங்கள் வழியாக பூம்புகாருக்கு வந்த முக்கிய பொருள். தரையில பாத்தீங்க அப்படின்னா வந்தது உள்நாட்டு தரைவழி போக்குவரத்து மூலம் மிளகு மூட்டைகள் துறைமுகத்துக்கு வந்தன. பூம்புகார் நகரம் அழிந்ததற்கு காரணமாக குறிப்பிடப்படுவது எது? பூம்புகார் நகரம் அழிந்ததற்கு காரணமாக குறிப்பிடப்படுவது கடல்கோள் ஆழி பேரலை. கிபி 200 வரை சிறப்பாக இருந்த இந்த நகரம் கடல் சீற்றங்களினால் அழிந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அடுத்து சங்கம் வளர்த்த நகரம் என்ற பெருமைக்குரியது எது? சங்கம் வச்சு தமிழை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா முச்சங்கங்கள் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை பாண்டியர்களுடைய மதுரைக்கே உண்டு. முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லி 3 சங்கங்கள் வைத்து இந்த பாண்டியர்கள் வந்து மதுரையில வந்து தமிழை வளர்த்தாங்க. அப்ப மதுரை தான். பாண்டியர் காலத்தில் மதுரையில் முத்து குளித்தல் நடைபெற்றதற்கான சான்றாக திகழும் உவரி என்ற இடம் எதற்கு அருகில் உள்ளது? பாண்டியர் காலத்தில் மதுரையில் முத்து குளித்தல் நடைபெற்றதற்கான சான்றாக திகழும் உவரி என்ற இடம் பாத்தீங்க அப்படின்னா கொற்கைக்கு அருகில் தான் இருந்திருக்கு. கொற்கைக்கு அருகில் உள்ள உவரியிலிருந்து இஸ்ரேல் அரசன் சாலமோனுக்கு முத்துக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. மதுரையில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்தது எதனை உறுதிப்படுத்துகிறது? மதுரையில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்தது அப்படிங்கிறத எதை உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மதுரை ஒரு சர்வதேச வணிக மையமா இருந்திருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்துது. பிற நாட்டு நாணயங்களும் இங்கு அச்சடிக்கப்பட்டன என்பது வணிக தொடர்பின் ஆழத்தை காட்டுகிறது. தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? தூங்கா நகரம் நமக்கு தெரியும் மதுரை. நாலங்காடி மற்றும் அல்லங்காடி என இரவு பகல் பாராமல் சந்தைகள் இயங்கியதாலதான் மதுரைக்கு இந்த பெயர் பெற்றது. மதுரையில பகல் நேரத்துல செயல்பட்ட சந்தையின் பெயர் பாத்தீங்க அப்படின்னா நாலங்காடி. நாள் என்றால் பகல் பொழுது அப்படின்னு பொருள். நாலங்காடி அப்படின்னா பகல். இதுவே இரவு நேரத்துல அல்லங்காடி. அப்படின்னா இரவு அப்படிங்கிறது பொருள். பெண்கள் அச்சமின்றி இரவு நேரத்தில் இங்கு பொருட்களை வாங்கினர். சந்திரகுப்த மௌரியரின் அமைச்சரான சாணக்கியர் எந்த நகரை பற்றி தனது அர்த்த சாஸ்திரம் நூலில் குறிப்பிட்டுள்ளார்? சந்திரகுப்த மௌரியரின் அமைச்சரான சாணக்கியர் எந்த நகரை பற்றி தனது அர்த்த சாஸ்திரம் நூலில் குறிப்பிட்டுள்ளார் பாத்தீங்கன்னா மதுரை. அர்த்த சாஸ்திரத்தில் மதுரையின் வணிக சிறப்புகள் மற்றும் பாதுகாப்பு முறைகள் பற்றி இடம்பெற்றுள்ளன. அர்த்த சாஸ்திரத்தை எழுதினது சாணக்கியர். இவர் வந்து மதுரையினுடைய வணிக சிறப்புகள் மற்றும் பாதுகாப்பு முறைகள் பற்றி சொல்லியிருக்காரு. கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று புகழ்ந்தவர் யார்? கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று புகழ்ந்தவர் திருநாவுக்கரசர். நாயன்மார்களில் ஒருவரான இவர் காஞ்சியின் கல்வி சிறப்பை இத்தொடர் மூலம் விளக்கியுள்ளார். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய வடமொழி கவிஞர் யார்? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய வடமொழி கவிஞர் காளிதாசர். புகழ்பெற்ற கவிஞர் காளிதாசர் காஞ்சியை இந்தியாவின் சிறந்த நகரங்களில் ஒன்றாக குறிப்பிட்டார். புகழ்பெற்ற கவிஞர் காளிதாசர் காஞ்சியை இந்தியாவின் சிறந்த நகரங்களில் ஒன்றாக குறிப்பிட்டார். புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என குறிப்பிட்ட சீன பயணி யார்?
புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என குறிப்பிட்ட சீன பயணி யுவாங் சுவாங். இவர் சீனாவிலிருந்து வந்த புகழ்பெற்ற பௌத்த பயணி ஆவார். காஞ்சிபுரத்தில் பிறந்து வாழ்ந்த அறிஞர்களில் பொருந்தாதவர் யார்? காஞ்சிபுரத்திலேயே பிறந்து வளர்ந்ததுல பொருந்தாத அறிஞர்கள் சீத்தலை சாத்தனார், தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் ஆகியோர் காஞ்சியில் வாழ்ந்தவர்கள். சீத்தலை சாத்தனார் பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிறவரு மதுரையை சேர்ந்தவர். கோயில் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? கோயில் நகரம் பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம். இங்குள்ள கைலாசநாதர் கோயில் மற்றும் நூற்றுக்கணக்கான கோயில்களால் இந்த பெயர் பெற்றது. கோயில் நகரம் ஏன்னா இங்க கைலாசநாதர் கோயில் மற்றும் நூற்றுக்கணக்கான கோவில்கள் இங்க இருக்கிறதுனால காஞ்சிபுரம் கோயில் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டிய பல்லவ மன்னன் யார்? காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டிய பல்லவ மன்னன் ராஜசிம்மன். பல்லவ மன்னன் ராஜசிம்மன் இக்கற்கோயிலை கட்டினான். ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது? ஏரிகளின் மாவட்டம் காஞ்சிபுரம். இப்ப ஏரியெல்லாம் காஞ்சி போச்சு. பல்லவர்கள் காலத்தில் வெட்டப்பட்ட நூற்றுக்கணக்கான ஏரிகள் இன்றும் இந்நகரின் நீர் மேலாண்மைக்கு ஒரு சான்றாய் இருக்கு. ஏரி வத்தி போச்சு, காஞ்சி போச்சு, அப்ப ஏரிகளின் நகரம் காஞ்சிபுரம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஏரி காஞ்சி போச்சுன்னா பல்லெல்லாம் விழுந்துரும், தண்ணி கிடைக்காது, சோறு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பல்லவர்கள் தான் அவர்களுடைய காலத்துல இது கட்டப்பட்டிருக்கு. பாண்டிய நாடு எதற்கு பெயர் பெற்றது? பாண்டிய நாடு பாத்தீங்கன்னா முத்துடைத்து. தென்கடல் பகுதியில் கிடைத்த உயர்தர முத்துக்களால் பாண்டிய நாடு புகழ் பெற்றது. சேர நாடு எதற்கு பெயர் பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா சேர நாடு வேலமுடைத்து. வேலம் அப்படின்னா யானை. சேர நாட்டின் மலை பகுதிகளில் யானைகள் மிகுதியாக இருந்ததால சேர நாடு வேலமுடைத்து அப்படின்னு சொல்லி புகழ் பெற்றிருக்கு. தொண்டை நாடு எதற்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சான்றோர் உடைத்து. தொண்டையில அடிச்சு சொல்லி கொடுப்பாங்க, ஒழுங்கா படின்னு. யாரு? சான்றோர் உடைத்து. காஞ்சி உள்ளிட்ட தொண்டை மண்டலத்தில் பல அறிஞர்கள் அதாவது சான்றோர்கள் உருவானதால் இப்பெயர் பெற்றது. தொண்டை நாடுனா ஏன்னா சான்றோர்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமையானவங்க, தொண்டையில அதாவது பழங்கால தொன்மையில இருந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். யாரு? சான்றோர் உடைத்த தொண்டை நாடு. கீழ்கண்ட மாவட்டங்களில் சேர நாட்டில் அடங்காதது எது? கீழ்கண்ட மாவட்டங்களில் சேர நாட்டில் அடங்காதது புதுக்கோட்டை. புதுக்கோட்டை சோழ நாட்டின் பகுதியாகும். சேர நாடு தற்கால கேரளாவையும் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களையும் உள்ளடக்கியது. புதுக்கோட்டை சோழ நாட்டின் பகுதியாகும். சேர நாடு தற்கால கேரளாவையும் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களையும் உள்ளடக்கியது. பாண்டிய நாட்டில் அமைந்திருந்த தற்கால மாவட்டங்களில் பொருந்தாதது எது? பாண்டிய நாட்டில் அமைந்திருந்த தற்கால மாவட்டங்களில் பொருந்தாதது தஞ்சாவூர், திருவாரூர். இவை சோழ நாட்டு பகுதிகள். மற்றவை அனைத்தும் பாண்டிய மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தவை. இது தஞ்சாவூர், திருவாரூர் தவிர மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இது எல்லாமே தற்கால பாண்டிய நாட்டில் அமைந்திருந்த தற்கால மாவட்டம். ஓகேங்களா? இப்ப தஞ்சாவூரும் திருவாரூரும் பாத்தீங்கன்னா சோழ நாட்டு பகுதிகள். சோழ நாடு சோறுடைத்து இதில் தற்காலத்தின் எந்த மாவட்டங்கள் அடங்கும்? சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. தஞ்சை, திருவாரூர், திருச்சி. காவிரி கழிமுக பகுதியில் நெல் விளைச்சல் சிறப்பாக இருந்ததால் இந்த பெயர் பெற்றது. தஞ்சை, திருவாரூர், திருச்சி. சோழ நாடு சோறுடைத்து ஏன்னா அந்த காவிரி கழிமுக பகுதிகளில் நெல் விளைச்சல் சிறப்பா இருந்ததால இந்த பெயர் பெற்றிருக்கு. பூம்புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிகத்தை குறிப்பிடும் புகழ்பெற்ற காப்பியம் எது? பூம்புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிகத்தை குறிப்பிடும் புகழ்பெற்ற காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டம் இந்நகரின் வணிக சிறப்பை விரிவாக கூறுகிறது. வணிகம் செய்யணும் சிறப்பா அப்படின்னா அந்த நகரத்துக்குள்ளதான், பூம்புகார் நகரத்துக்குள்ளதான் பூந்து போகணும். அப்போ புகார் காண்டம் வணிக சிறப்பை பத்தி சொல்லுது. காஞ்சிபுரம் வழியாக பாய்ந்து செல்லும் முக்கிய ஆறு எது? காஞ்சிபுரம் வழியாக பாய்ந்து செல்லும் முக்கிய ஆறு பாலாறு. பாலாற்றின் கிளையாறுகள் மூலம் காஞ்சிபுர ஏரிகள் நீர் பெற்று வேளாண்மைக்கு உதவின. கடைச்சங்க காலத்தில் மதுரையில் இருந்து தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? கடைச்சங்க காலத்தில் மதுரையிலிருந்து தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை 49. கடைச்சங்க காலத்தில் தமிழை ஆய்வு செய்த புலவர்கள் 49 பேர். அதாவது இந்த 6ஆம் வகுப்பு புத்தகத்துல இங்க கொடுத்திருக்காங்க.
வேற பாடங்கள தரவுகள் இது மாறலாம். சரிங்களா? பூம்புகார் துறைமுகத்தில் கப்பல்கள் தங்கி பொருட்களை ஏற்றி இறக்கும் இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பூம்புகார் துறைமுகத்தில் கப்பல்கள் தங்கி பொருட்களை ஏற்றி இறக்கும் இடம் புகார் துறைமுகம். கடல் வணிகம் செழித்திருந்ததால் பெரிய கப்பல்கள் தங்கும் வகையில் இங்கு வசதிகள் இருந்தன. புகார் துறைமுகத்துல கப்பல்கள் தங்கி பொருட்களை ஏற்றி இறக்கும் இடமா இருந்தது. காஞ்சிபுரத்தில் கல்வியை கற்க சீனாவிலிருந்து வந்த சீன பயணி தங்கி இருந்த கடிகை என்பது எதனை குறிக்கும்? காஞ்சிபுரத்தில் கல்வியை கற்க சீனாவிலிருந்து வந்த சீன பயணி தங்கி இருந்த கடிகை என்பது எதனை குறிக்கும்? கல்வி மையம். கடிகை என்பது உயர்கல்வி கற்பிக்கப்படும் இடத்தை குறிக்கும் சொல்லாகும். கடிகை என்பது உயர்கல்வி கற்பிக்கப்படும் இடத்தை குறிக்கும் சொல். மணிமேகலை தனது இறுதி காலத்தை செலவிட்ட இடம் எது? மணிமேகலை தனது இறுதி காலத்தை செலவிட்ட இடம் காஞ்சி. பௌத்த துறவியான மணிமேகலை காஞ்சிபுரத்தின் சிறப்பால் ஈர்க்கப்பட்டு அங்கு வாழ்ந்தார். பௌத்த துறவியான மணிமேகலை காஞ்சிபுரத்தின் சிறப்பால் ஈர்க்கப்பட்டு அங்கு வாழ்ந்தார். கீழ்கண்டவற்றுள் எது தவறான இணை? கோவலன் தந்தை மாசாத்துவான் நமக்கு தெரியும். கண்ணகி தந்தை நாய். சிலப்பதிகாரம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கிடையாது. ராஜசிம்மன் கைலாசம். சிலப்பதிகாரத்தை எழுதினது யாரு? இளங்கோவடிகள். அப்போ கடியலூர் உருத்திரங்கண்ணார் எழுதிய நூல் பட்டினப்பாலை. சிலப்பதிகாரத்தை எழுதினது இளங்கோவடிகள். அதான் இங்க மாறி இருக்கு. தமிழகத்தின் எந்த நகரத்தை கிரேக்க தூதுவர் மெகஸ்தனிஸ் தனது குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளார்? தமிழகத்தின் எந்த நகரத்தை கிரேக்க தூதுவர் மெகஸ்தனிஸ் தனது குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளார்? மதுரை. மெகஸ்தனிஸ் பாண்டிய நாட்டின் தலைநகரமான மதுரையின் சிறப்பை குறிப்பிட்டுள்ளார். மெகஸ்தனிஸ் பாண்டிய நாட்டின் தலைநகரான மதுரையின் சிறப்பை குறிப்பிட்டுள்ளார். சமணர் அமைத்த பள்ளிகள் மற்றும் புத்த விகாரங்கள் அதிக அளவில் இருந்த நகரம் எது? அது விகாரைகள் கிடையாது, விகாரங்கள். சமணர் அமைத்த பள்ளிகள் மற்றும் புத்த விகாரங்கள் அதிக அளவில் இருந்த கல்வி நகரம் காஞ்சி. காஞ்சிபுரம் அனைத்து மதங்களுக்கும் பொதுவான சிறந்த கல்வி மையமாக திகழ்ந்தது. காஞ்சிபுரம் அனைத்து மதங்களுக்கும் பொதுவான சிறந்த கல்வி மையமா திகழ்ந்தது. மதுரையிலிருந்து ரோம் நாட்டிற்கு அனுப்பப்பட்ட உயர்தர பொருள் எது? மதுரையில் இருந்து ரோம் நாட்டிற்கு அனுப்பப்பட்ட உயர்தர பொருள் பாத்தீங்கன்னா முத்து. பாண்டிய நாட்டு முத்துக்கள் ரோம் நாட்டில் மிக புகழ் பெற்றவை. தொண்டை நாட்டுக்கு உரிய தற்கால மாவட்டங்கள் எவை? தொண்டை நாட்டுக்கு உரிய தற்கால மாவட்டங்கள் காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர். இவை அனைத்தும் பல்லவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த தொண்டை மண்டல பகுதிகளாகும். காயல் துறைமுகத்திற்கு எந்த நாடுகளிலிருந்து கப்பல்கள் வந்தன? காயல் துறைமுகத்திற்கு எந்த நாடுகளிலிருந்து கப்பல்கள் வந்தன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரேபியா மற்றும் சீனா. காயல் துறைமுகம் ஒரு பன்னாட்டு வணிக தளமா விளங்கியது. அரேபியா மற்றும் சீனா. பூம்புகாரில் வணிகர்கள் வெளிநாட்டவர்களுடன் பழகியதால் ஏற்பட்ட முக்கிய விளைவு யாது? பூம்புகாரில் வணிகர்கள் வெளிநாட்டவர்களுடன் பழகியதால் ஏற்பட்ட முக்கிய விளைவு மொழி மற்றும் பண்பாட்டு பரிமாற்றம் ஏற்பட்டது. பூம்புகார்ல நிறைய வெளிநாட்டு வணிகர்கள் தங்கினதுனால அவர்களுடைய மொழியை கட்டாயமா அவங்க கத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அது மட்டும் இல்லாம இவங்க பண்பாட்டு அதான் நம்ம பண்பாட்டை அவங்க கத்துக்கவும் செஞ்சாங்க. பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அங்கு தங்கி வணிகம் செய்ததால் புதிய கலைகளும் மொழிகளும் நமக்கு அறிமுகமாயின. காஞ்சிபுரத்தில் சமணர்களால் கட்டப்பட்ட பள்ளிகளின் தொகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காஞ்சிபுரத்தில் சமணர்களால் கட்டப்பட்ட பள்ளிகளின் தொகுதி சமண காஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. திருப்பருத்தி குன்றம், அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்துல திருப்பருத்தி குன்றம் என்ற இடத்தில் இன்றும் சமண கோயில்களை காணலாம். தமிழர்களின் நீர் மேலாண்மைக்கு மிகச்சிறந்த சான்றுகள் யாவை? தமிழர்களின் நீர் மேலாண்மைக்கு மிகச்சிறந்த சான்று கல்லணை மற்றும் காஞ்சிபுர ஏரிகள். சோழர்களின் கல்லணையும் பல்லவர்களின் ஏரி பாசன முறையும் தமிழர்களின் அறிவியலுக்கு சான்றாகும். கீழ்கண்டவற்றுள் எது பூம்புகார் நகரத்தின் மற்றொரு பெயர்? பூம்புகாரினுடைய மற்றொரு பெயர் பாத்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம். காவிரி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் இருந்ததால் இப்பெயர் பெற்றது. கூடல் என்ற சொல்லால் அழைக்கப்படும் நகரம் எது? கூடல் என்ற சொல்லால் அழைக்கப்படும் நகரம் மதுரை. தமிழ் சங்கங்கள் கூடி தமிழை வளர்த்ததாலும் மக்கள் கூடும் இடமாகவும் இருந்ததால்
மதுரைக்கு கூடல் நகர் என்ற பெயரும் உண்டு. சீனாவிற்கு சென்று பௌத்த மதத்தை பரப்பிய பல்லவ இளவரசர் யார்? சீனாவிற்கு சென்று பௌத்த மதத்தை பரப்பிய பல்லவ இளவரசர் போதிதர்மர். இவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். சீனா சென்று தற்காப்பு கலைகள் மற்றும் பௌத்தத்தை பரப்பினார். காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டியவர் யார்? காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டியவர் இரண்டாம் நந்திவர்மன். வைகுந்த பெருமாள் கோயில் இரண்டாம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. முற்கால சோழர்களின் ஆரம்ப கால தலைநகரம் எது? முற்கால சோழர்களின் ஆரம்ப கால தலைநகரம் உறையூர். காவிரி ஆற்றின் கரையில் உள்ள உறையூர் சோழர்களின் முதன்மையான தலைநகராக இருந்தது. காவிரி ஆற்றின் கரையில் உள்ள உறையூர் சோழர்களின் முதன்மையான தலைநகராக இருந்தது. மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். 10 பாட்டு நூல்களில் ஒன்றான இந்நூல் மதுரையின் சிறப்புகளை 782 அடிகளில் பாடுகிறது. தமிழர்களின் நீர் மேலாண்மைக்கு சான்றான கல்லணை எந்த மன்னனால் கட்டப்பட்டது? கல்லணை யாரு கட்டினாங்க நமக்கு நல்லாவே தெரியும், கரிகால சோழன். கல்லணை உலகின் மிக பழமையான அணைகளில் ஒன்றாகும். உலகத்திலேயே பழமையான அணை கல்லணை. முற்கால பாண்டியர்களின் முக்கிய துறைமுகமாக திகழ்ந்தது எது? முற்கால பாண்டியர்களின் முக்கிய துறைமுகமாக திகழ்ந்தது கொற்கை. தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் கொற்கை அமைந்திருந்தது. தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் கொற்கை அமைந்திருந்தது. பூம்புகார் நகர வாழ்வினையும் அங்கு நடைபெற்ற கடல் வணிகத்தையும் விளக்கும் இரட்டை காப்பியங்கள். இரட்டை காப்பியங்கள்னாவே நமக்கு தெரியும், சிலப்பதிகாரமும் மணிமேகலை. இவை இரண்டும் புகார் நகரத்தின் சிறப்பை பறைசாற்றும் முக்கிய ஆதாரங்கள் ஆகும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, இரட்டை காப்பியங்கள். மதுரையை சுற்றியுள்ள அகழாய்வில் சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டதாக சான்றுகள் உள்ளன? மதுரையை சுற்றியுள்ள அகழாய்வில் சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டதாக சான்றுகள் உள்ளன? தென்கிழக்கு ஆசிய நாடுகள். மதுரையின் வணிக தொடர்பு கடல் கடந்த நாடுகளுடன் ஆழமாக இருந்தது என்பதற்கு இது ஒரு சான்றாகும். மதுரையின் வணிக தொடர்பு கடல் கடந்த நாடுகளுடனும் ஆழமாக இருந்தது என்பதற்கு இது ஒரு சான்றாகும். பாண்டிய நாட்டு முத்துக்கள் ரோமானிய பேரரசியிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்ததாக குறிப்பிடும் வரலாற்று சான்று எது? பாண்டிய நாட்டு முத்துக்கள் ரோமானிய பேரரசியிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்ததாக குறிப்பிடும் வரலாற்று சான்று பிளினி குறிப்புகள். இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதிய மூத்த பிளினி பாண்டிய நாட்டு முத்துக்களின் சிறப்பை விளக்கியுள்ளார். தொண்டை மண்டலத்தின் மிக தொன்மையான நகரம் எது? தொண்டை மண்டலத்தின் மிக தொன்மையான நகரம் காஞ்சி. பல்லவர்களின் தலைநகராக விளங்கிய காஞ்சிபுரம் தொண்டை நாட்டின் மிக பழமையான நகரமாகும். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? திருநாவுக்கரசர் காஞ்சி கடிகையில் பயின்றார் அப்படிங்கிறது தப்பு. அப்போ திருநாவுக்கரசர் காஞ்சியின் கல்வி சிறப்பை புகழ்ந்திருக்காரு. சீன பயணி யுவாங் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சிக்கு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ சமணர் அமைத்த பள்ளிகள்ல சமண மாணவர்கள் பயிற்றாங்க, அத படிச்சாங்க. புத்த விகாரங்கள்ல புத்த மாணவர்கள் பயின்றனர். சீன பயணி யுவாங் சுவாங் காஞ்சி கடிகைக்கு வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். ஆனா திருநாவுக்கரசர் காஞ்சியின் கல்வி சிறப்பை புகழ்ந்து மட்டும்தான் சொல்லியிருக்காரு, அவர் அங்க வந்து படிக்கல. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. மதுரையில் பிற நாட்டு நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன. நாம முன்னாடியே நம்ம பார்த்தோம், மதுரையில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்தது. இது மதுரையின் பன்னாட்டு வணிக தொடர்பை காட்டுகிறது. சிலப்பதிகார நாயகன் கோவலனும் நாயகி கண்ணகியும் பிறந்த ஊர் எது? கோவலனும் கண்ணகியும் பிறந்தது பாத்தீங்கன்னா பூம்புகார். மதுரைக்கு அவங்க வாழதான் போனாங்க. ஏன்னா கோவலன் வந்து எல்லாத்தையும் இழந்ததுனால புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிதான் கண்ணகியுடைய சிலம்ப விற்கிறதுக்காக மதுரைக்கு போனாரு, அங்க வாழ்றதுக்காக. காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் அமைந்திருந்த பூம்புகார் ஒரு புகழ்பெற்ற துறைமுக நகரமாகும். மதுரையின் வணிக சிறப்பையும் அங்குள்ள பாதுகாப்பான சுரங்க பாதைகளையும் தனது அர்த்த சாஸ்திரம் நூலில் குறிப்பிட்டவர் யார்?
மதுரையின் வணிக சிறப்பையும் அங்குள்ள பாதுகாப்பான சுரங்க பாதைகளையும் தனது அர்த்த சாஸ்திரம் நூலில் குறிப்பிட்டவர் சாணக்கியர். மௌரிய பேரரசின் அமைச்சரான சாணக்கியர் மதுரை கோட்டையின் வாயில்கள் வழியாக யானைகள் செல்லும் அளவுக்கு பெரிய சுரங்க பாதைகள் இருந்ததை விளக்கியுள்ளார். மௌரிய பேரரசின் அமைச்சரான சாணக்கியர் மதுரை கோட்டையின் வாயில்கள் வழியாக யானைகள் செல்லும் அளவுக்கு பெரிய சுரங்க பாதைகள் இருந்ததை விளக்கி இருக்காரு. அப்போ அர்த்த சாஸ்திரத்தை எழுதினது யாரு? சாணக்கியர். கீழ்காணும் இடங்களுள் எது மதுரையுடன் தொடர்புடைய முக்கியமான அகழாய்வு தளம்? மதுரையுடன் தொடர்புடைய முக்கியமான அகழாய்வு தளம் பாத்தீங்க அப்படின்னா கீழடி. வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள கீழடியில் கண்டறியப்பட்ட பொருட்கள் பண்டைய மதுரையின் நகர நாகரிகத்திற்கு சான்றாக உள்ளன. வைகை ஆற்றின் மதுரையில் அமைந்துள்ள கீழடியில் கண்டறியப்பட்ட பொருட்கள் பண்டைய மதுரையின் நகர நாகரிகத்துக்கு சான்றாக இருக்கு. பூம்புகார் துறைமுகத்திற்கு தரைவழி தடங்கள் வழியாக கொண்டு வரப்பட்ட முக்கியமான வணிக பொருள் எது? பூம்புகார் துறைமுகத்திற்கு தரைவழி தடங்கள் வழியாக கொண்டு வரப்பட்ட முக்கியமான வணிக பொருள் மிளகு. உள்நாட்டு தரைவழி போக்குவரத்து மூலம் மிளகு மூட்டைகள் பூம்புகார் சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. இந்த கொஸ்டின் ஏற்கனவே பார்த்தோம்னு நினைக்கிறேன். கீழ்கண்டவற்றுள் எது கோயில் நகரம் மற்றும் ஏரிகளின் மாவட்டம் என சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறது? நம்ம முன்னாடியே பார்த்தோம், கோயில் நகரம்னாலும் சரி, ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னாலும் சரி, எது? காஞ்சி. காஞ்சியில் நூற்றுக்கணக்கான கோயில்களும் பல்லவர் காலத்து ஏரி பாசன முறைகளும் இன்றும் காணப்படுவதால் இப்பெயர்கள் சூட்டப்பட்டன. பூம்புகார் நகரம் குறித்து கூறப்படும் பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? கடல் வழியாக குதிரைகளும் தரை வழியாக மிளகும் இறக்குமதி செய்யப்பட்டன. பூம்புகார் ஒரு பன்னாட்டு துறைமுகம் என்பதால கடல் மற்றும் தரை வழியாக பல்வேறு நாடுகள் தொடர்பு கொண்டிருந்தன. மாசாத்துவான் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? மாசாத்துவான் என்று அழைக்கப்பட்டவர் நிலப்பரப்புல வணிகம் செய்யக்கூடிய பெரும் வணிகர்கள். இதுவே நாய் அப்படின்னா கடல் வணிகன்னு சொன்னோம். சிலப்பதிகாரத்தில் கோவலனின் தந்தை மாசாத்துவான் என்று குறிப்பிடப்படுவது அவர் ஒரு பெரும் வணிகர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. எப்படி? அதுலயும் நிலப்பரப்புல வணிகம் செஞ்சாரு. கல்வி நிலையங்கள் தொடர்பான கூற்றுகளில் தவறானது. நாயன்மார் தவறானது. அப்ப சரியானது மட்டும் பார்க்கலாம். சி மட்டும் தப்பு. சமண பள்ளிகளில் மாணவர்கள் கல்வி பயின்றனர். சீன பயணி யுவாங் சுவாங் காஞ்சி கடிகைக்கு தனது மேல் படிப்புக்காக வந்தார். பௌத்த விகாரங்களில் மாணவர்கள் தங்கி பயின்றனர். நாயன்மார் திருநாவுக்கரசர் காஞ்சி கடிகை பயின்ற மாணவர் அப்படிங்கிற தப்பு. திருநாவுக்கரசர் காஞ்சியை புகழ்ந்திருக்காரு, ஆனால் அங்கு பயின்றதா எங்கேயுமே குறிப்பு இல்ல. இப்ப நமக்கு இருக்கிற இந்த பாடப்புத்தகத்துல இல்ல. யுவாங் சுவாங் காஞ்சிக்கு வந்தது ஒரு வரலாற்று சான்றாகும். பூம்புகார் மதுரை மற்றும் காஞ்சி ஆகியவற்றுடன் சமமாக போற்றப்படும் மற்றும் ஒரு பண்டைய தமிழக நகரம் எது? பூம்புகார் மதுரை மற்றும் காஞ்சி ஆகியவற்றுடன் சமமாக போற்றப்படும் மற்றும் ஒரு பண்டைய தமிழக நகரம் காயல், கொற்கை, வஞ்சி. தமிழகத்தில் புகார், மதுரை, காஞ்சி தவிர வஞ்சி, முசிறி, கொற்கை போன்ற பல நகரங்கள் பண்டைய காலத்தில் புகழுடன் விளங்கின. மதுரை நகரத்தின் சந்தைகள் குறித்த சரியான கூற்றை தேர்வு செய்க. அல்லங்காடி என்பது மதுரையின் இரவு நேர சந்தையை குறிக்கும். பெண்கள் அச்சமின்றி இரவு நேர சந்தையில் பொருட்களை வாங்கியது மதுரையின் பாதுகாப்புக்கு ஒரு சான்றாகும். அல்லங்காடி நாலங்காடின்னு இருந்தது நம்ம சொன்னோம். உலகிலேயே மிகவும் பழமையான நாகரிகமாக கருதப்படும் மெசபடோமியா நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதை பார்த்தோம். 6500 ஆண்டுகள். இது தற்போதைய ஈராக், குவைத் போன்ற பகுதிகளில் தலை தோங்கிய உலகின் மிக தொன்மையான ஒரு நாகரிகம். ஒரு சில கொஸ்டின் ஏதாவது வந்திருக்குங்க, யோசிக்காதீங்க, ஏன்னா முக்கியமா இருக்கும், அதனால செகண்ட் டைம் கொடுத்திருப்பேன். பண்டைய காலத்தில் கல்வி கற்பதற்கான இடத்தினை எவ்வாறு அழைத்தோம்? பண்டைய காலத்தில் கல்வி கற்பதற்கான இடத்தினை பள்ளி என அழைத்தோம். சமணர்கள் அமைத்த கல்வி இடங்கள் சமண பள்ளிகள் என அழைக்கப்பட்டன. இதுவே பிற்காலத்தில் பள்ளி என்ற பொது பெயராக மாறியது. சமணர்கள் அமைத்த கல்வி இடங்கள் சமண பள்ளிகள் என அழைக்கப்பட்டன. இதுவே பிற்காலத்துல பள்ளி என பொது பெயரா மாறினது. காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டிய கரிகால சோழனை போல
காஞ்சிபுரத்தில் ஏரிகளை வெட்டி நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கியவர்கள் யார்? நாம சொன்னோம் ஏரியில விழுந்து பல்லு விழுந்துருச்சு. அப்ப யாரு? பல்லவர்கள். பல்லவர்கள் காலத்தில் காஞ்சிபுரத்தை சுற்றி நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டன. இதனாலேயே காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டிய கரிகாலனை போலவே காஞ்சிபுரத்துல ஏரிகளை வெட்டி நீர் மேலாண்மைய சிறந்து விளங்கியவங்க யாரு? பல்லவர்கள். கீழ்கண்டவற்றில் எது சங்கம் வளர்த்த நகரம்? அது நமக்கு தெரியும், மதுரை. பாண்டிய மன்னர்கள் மதுரையில் 3 தமிழ் சங்கங்களை நிறுவி தமிழை வளர்த்ததால் இப்பெயர் பெற்றது. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். வங்காள விரிகுடா கடலுடன் தொடர்பில்லாத நகரம் எது? வங்காள விரிகுடா கடலுடன் தொடர்பில்லாதது மதுரை. மதுரை ஒரு உள்நாட்டு நகரம். பூம்புகார், கொற்கை போன்றவை வங்காள விரிகுடா கரையில் அமைந்த துறைமுக நகரங்கள். கீழ்கண்டவற்றுள் எது மற்ற 3லிருந்து வேறுபட்டது? அல்லங்காடி, நாலங்காடி, தூங்கா நகரம். இது 3மே பாத்தீங்க அப்படின்னா இது என்னது, மதுரையில இருக்கக்கூடிய அந்த நகர், மதுரைக்கான ஒரு சிறப்பு பெயர். அல்லங்காடி, நாலங்காடி, தூங்கா நகரம் ஆகிய 3 மதுரையை குறிப்பவை. கோயில்களின் நகரம் என்பது மட்டும்தான் காஞ்சிபுரத்தை குறிக்கும். அது மட்டும்தான் மாறி இருக்கு. மதுரையோடு தொடர்பு இல்லாதவர்கள் அல்லது மதுரையை ஆளாதவர்கள் யார்? சேரர்கள். மதுரை பாண்டியர்களின் தலைநகரமா இருந்தது. பிற்காலத்துல சோழர்களும் நாயக்கர்களும் மதுரையை ஆட்சி செய்திருக்காங்க. அதனாலதான் நாயக்கர் மகால்லாம் நம்ம மதுரையில இருக்கு. அதனால சேரர்கள் மட்டும்தான் மதுரையோடு தொடர்புல இல்லாதவங்க. பூம்புகார் துறைமுகத்தின் சிறப்பு குறித்து கூறப்படும் சரியான கூற்று. பூம்புகார் வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. அண்டைய நாடுகளுடன் வணிகம் செய்ய ஏதுவான போக்குவரத்து வசதி இங்கு இருந்தது. கடல் வழியாக பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யப்பட்டன. இவை அனைத்துமே சரி. பூம்புகார் ஒரு சர்வதேச வர்த்தக மையமா திகழ்ந்ததற்கு அதன் புவியியல் அமைப்பு முக்கிய காரணமா இருக்கு. மௌரிய பேரரசர் சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் எழுதிய நூல் எது? அர்த்த சாஸ்திரம். இந்நூலில் மதுரையின் வணிக சிறப்புகள் மற்றும் நகரின் பாதுகாப்பு முறைகள் குறித்து விரிவா கூறப்பட்டிருக்கு. பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்ட கோயில்களின் சிறப்பு. பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்ட கோயில்கள் பாத்தீங்கன்னா எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. பாறைகளை குடைந்து கோயில்களை உருவாக்கும் கலையில் பல்லவர்கள் சிறந்து விளங்கினர். இதற்கு மாமல்லபுரம் ஒரு சிறந்த சான்றாகும். கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? தென்னாடு கல்லுடைத்துங்கிறது தப்பு. சேரநாடு வேளமுடைத்து என்பதே சரியானது. கல்லுடைத்து என்பது தவறான கூற்று. அப்போ தென்னாடு கல்லுடைத்துங்கிறது மட்டும் தப்பு. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோருடைத்து என்பது எல்லாமே சரி. கீழ்கண்டவற்றுள் எது பண்டைய தமிழகத்தின் மிக தொன்மையான நகரம் அல்ல? மிக தொன்மையான நகரம் இங்கு கொடுத்திருக்கிறதுல இல்லாதது சென்னை. பூம்புகார், மதுரை மற்றும் காஞ்சிபுரம் ஆகியவை வரலாற்று சிறப்புமிக்க பழமையான நகரங்கள். இப்பதான் ஒமிட் பண்ற மாதிரி கேட்பாங்க கொஸ்டின். பூம்புகார், மதுரை மற்றும் காஞ்சிபுரம் ஆகியவை வரலாற்று சிறப்புமிக்க பழமையான நகரங்கள். சென்னை ஒரு நவீன கால நகரமாகும். தற்கால மயிலாடுதுறைக்கு அருகே அமைந்துள்ள பண்டைய துறைமுக நகரம் எது? தற்கால மயிலாடுதுறைக்கு அருகே அமைந்துள்ள பண்டைய துறைமுக நகரம் பூம்புகார். காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்கால மயிலாடுதுறைக்கு அருகில் பூம்புகார் நகரம் அமைந்திருந்தது. பூம்புகார் நகரத்து வணிகர்களின் நற்பண்புகள் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடு. அவர்கள் கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்பது தவறான செயல் என கருதினர். அதனாலதான் கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறையாது என்ற பட்டினப்பாலை வரிகள் இவர்களுடைய வணிக நேர்மையை பத்தி சொல்லுது. பாண்டியர்களின் முக்கிய துறைமுகமான கொற்கைக்கு அருகில் அமைந்துள்ள முத்துக்குளிப்பிற்கு புகழ்பெற்ற இடம் எது? பாண்டியர்களின் முக்கிய துறைமுகமான கொற்கைக்கு அருகில் அமைந்துள்ள முத்துக்குளிப்பிற்கு புகழ்பெற்ற இடம் உவரி. கொற்கைக்கு அருகிலுள்ள உவரியிலிருந்து இஸ்ரேல் அரசன் சாலமோனுக்கு முத்துக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. காஞ்சிபுரம் நகரத்தின் சிறப்புகளை பற்றி புகழ்பெற்ற அறிஞர்கள் கூறியுள்ள சரியான கூற்றுக்கள் யாவை? 2 கூற்றுகளுமே சரி. கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று திருநாவுக்கரசர் புகழ்ந்து சொல்லியிருக்காரு. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று காளிதாசர் குறிப்பிட்டிருக்காரு. இந்தியாவின் 7 புனித தலங்களுள்
ஒன்றாக காஞ்சியை சீன பயணி யுவாங் சுவாங் குறிப்பிட்டுள்ளதும் கூடுதல் சிறப்பு. தொண்டைய காலத்து தமிழகத்தின் கடல் வணிகத்தை பற்றி தனது பயண குறிப்புகளில் விரிவாக பதிவு செய்துள்ள கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ். மெகஸ்தனிஸ் தனது இண்டிகா, அதாவது இண்டிகா அப்படின்னு சொல்லி வரும், இண்டிகா நூலில் பாண்டிய நாட்டு மதுரையின் சிறப்புகளையும் வணிக தொடர்புகளையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதோட பாத்தீங்கன்னா 90 வினாக்கள் தமிழகத்தின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற லெசன்ல கொடுத்திருக்கிறேன். இது எல்லாமே லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்திருக்கோம். எந்த ஒரு கொஸ்டினுமே இதுல விடுபடல. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். எப்படி வாங்கிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் மேற்கொண்டு நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். தேங்க்யூ.